வணக்கம். நாம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு உண்மையான காரணம் என்னன்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? அதிலிருந்து முழுசா வெளியே வர ஒரு நிரந்தரமான வழி இருக்கா? இன்னைக்கு தெய்வத்தின் குரல் நமக்கு காட்டுற ஒரு ஆழமான பார்வையிலிருந்து நம்ம துன்பங்களோட மூலம் என்ன, அதுக்கு ஒரு தெய்வீகமான பரிகாரம் இருக்கான்னு விரிவா பார்க்க போறோம். வாங்க, இந்த ஒரு அருமையான தேடலை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். நாம என்ன பண்ணுவோம்? யார்கிட்டயாவது அட்வைஸ் கேட்போம். நெறைய பேரு, நெறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போவோம். ஆனா அங்க தாங்க சில குழப்பமே ஆரம்பிக்குது. பாருங்களேன், இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஒரு இங்கிலீஷ் டாக்டர் கிட்ட போனா ஒரு காரணம் சொல்லுவார். ஒரு ஆயுர்வேத வைத்தியர்கிட்ட போனா உங்க உடம்புல தாது வித்தியாசம் தான் காரணம்னு சொல்வார். ஜோஷியர்கிட்ட போனா உங்களுக்கு கிரகம் சரியில்லைன்னு ஒரு புது கோணத்தை சொல்வார். ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனா உங்க மனசுல இருக்க கலக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்வார். ஆக, ஒரே பிரச்சனைக்கு இப்படி ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லும்போது எதுதாங்க உண்மைன்னு தெரியாம நாம இன்னும் அதிகமா குழம்பி போறோம். அப்படிதானே? ஆனா இத்தனை குழப்பங்களுக்கு நடுவுல நமக்கு ஆயிரக்கணக்கான காரணங்களா தெரியற எல்லா விஷயத்துக்கும் பின்னாடி ஒரே ஒரு மூல காரணம் தான் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அந்த ஒற்றை உண்மையை நோக்கி தான் நாம இப்ப போக போறோம். அப்ப எதுதான் சத்தியம்? இத்தனை பேர் சொல்றதுல நாம எதை நம்புறது? இந்த கேள்விக்கு ஒரு ரொம்ப தெளிவான பதில் இருக்கு. இங்க தான் நாம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். நம்ம வாழ்க்கையில வர்ற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஆதி காரணம், அதாவது மூல காரணம் நம்மளோட கர்மா தான். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. இதுதான் அசைக்க முடியாத சத்தியம். மத்ததெல்லாம் வெறும் அறிகுறிகள் தானே தவிர காரணங்கள் கிடையாது. கர்மான்னா ஏதோ பயமுறுத்துற புரியாத விஷயம்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப சிம்பிள். பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை விதி. பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு நிச்சயமா உண்டு. அதுதாங்க கர்மா. ரொம்ப எளிமையானது. இப்போ அந்த மூல காரணத்தையும் அதனால நமக்கு தெரியற துணை காரணங்களையும் பிரிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இத ஒரு சிம்பிளான மழை உதாரணத்தை வச்சு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இந்த விளக்கம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. மழை பெய்யறதுங்கிறது ஒரே ஒரு நிகழ்வு. ஆனா அதோட விளைவுகள் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. அதே மழை பெய்யும்போது சில செடி நல்லா செழிச்சு வளருது. ஆனா சில செடியோ அழுகி போகுது. தவளை கத்துது, ஈசல்லாம் வெளியே வருது. இங்க காரணம் ஒண்ணுதான், ஆனா அதோட வெளிப்பாடுகள் பல. சரி, இப்ப இந்த மழை உதாரணத்தை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கறான். நம்மளோட பூர்வ கர்மம் அதுதான் அந்த மழை மாதிரி ஆதி காரணம். கிரகசாரம் சரியில்லை, தெய்வ குற்றம், உடம்பு சரியில்லைன்னு நாம காரணங்களா நினைக்கிறோமே, அதெல்லாம் இந்த ஒற்றை காரணத்தோட வெவ்வேறு விளைவுகளும் அறிகுறிகளும் தான். நாம என்ன பண்றோம்னா அறிகுறிகளுக்கு வைத்தியம் பார்த்துட்டே இருக்கோம், ஆனா மூல காரணத்தையே கவனிக்க மறந்துடுறோம். சொல்லப்போனா இந்த முழு பிரபஞ்சமே காரணம் விளைவுங்கிற ஒரு நியதிக்குள்ள தான் இயங்குது. இந்த மொத்த இயக்கத்தையும் நடத்துறது ஒரே ஒரு சக்தி தான். நமக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற விஷயங்களை கூட உள்ளுக்குள்ள அந்த இறைவன் ரொம்ப அழகா சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கான். இதுதாங்க அந்த தெய்வீக விளையாட்டு. சரி, காரணத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பரிகாரம். இப்ப பரிகாரங்கள்லயே ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு அறிகுறிகளுக்காக பண்றது, இன்னொன்னு மூல காரணத்தை சரி பண்றது. அதாவது ஜோதிடம், வைத்தியம், மந்திரம்னும் நாம பண்ற பரிகாரங்கள் எல்லாம் துணை காரணங்களுக்கானது. இதெல்லாம் நம்ம கர்மா தீரும்போது தான் பலன் கொடுக்கும். ஆனா இன்னொன்னு இருக்கு பாருங்க, அதுதான் உண்மையான எல்லாத்தையும் விட மேலான பரிகாரம். அது ஆதி காரணமான நம்ம கர்மாவையே நேரடியா குறிவைக்குது. அப்படிப்பட்ட உண்மையான பரிகாரம் என்ன தெரியுமா? அதுதான் ஈஸ்வர அர்ப்பணம். சிம்பிளா சொல்லணும்னா, நடக்கிறதெல்லாம் அவன் செயல் அப்படின்னு முழுசா நம்பி நம்ம வாழ்க்கையையே அந்த இறைவன் கிட்ட ஒப்படைச்சிடுறது. இதை விட ஒரு சிறந்த பரிகாரம் வேற எதுவுமே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு உண்மையான தீர்வுனா அது ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதோட நின்னுடக்கூடாது. இனிமேல் புதுசா எந்த பிரச்சனையும் வராம தடுக்கிறதாவும் இருக்கணும். அதாவது பழைய கணக்குகளை முடிச்சுட்டு புதுசா கணக்கு ஆரம்பிக்காம இருக்கணும். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. பழைய கர்மாவுக்கு பரிகாரம் தேடிக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட புத்திசாலித்தனம் என்னன்னா, இனிமேல் புதுசா பாவ மூட்டைகளை சேர்க்காம இருக்கிறதுக்கு அந்த ஈஸ்வரனோட துணையை நாடுறது தான். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸ்வர தியானம்ங்கிற இந்த ஒரே சாவி நம்மளோட நேற்றைய துக்கம், நாளைய சுமைன்னு ரெண்டு பூட்டையும் திறக்குது. இது ஒரு பக்கம் பழைய கர்மாவால வந்த துக்கங்களுக்கு ஒரு உண்மையான பரிகாரமா இருக்கு. இன்னொரு பக்கம் இனிமேல் துக்கத்துக்கான விதைய போடாம இருக்க ஒரு வழியாவும் இருக்கு. சரி, துக்கத்தை போக்குறதுக்கு வரி பார்த்துட்டோம். ஆனா இதோட இறுதி நிலை என்ன? சும்மா துக்கம் இல்லாத ஒரு நிலை மட்டும்தானா, இல்ல அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு? இதுதாங்க பரிகாரத்தோட உச்சகட்டம். அந்த அத்வைத்த அனுபவத்துல சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது. இந்த ரெண்டுமே போயிடும். இந்த ரெண்டுக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த மூல சத்தியம் மட்டும்தான் தானா பிரகாசமா இருக்கும். அது ஒரு பேரானந்தமான நிலை. ஆக மொத்தம் பல காரணங்கள்ங்கிற குழப்பத்துல ஆரம்பிச்சு
கர்மாங்கிற ஒரே மூல காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வர அர்ப்பணங்கிற ஒரே பரிகாரம் மூலமா சுகம் துக்கம்ங்கிற இந்த 2 நிலைகளையும் தாண்டி 2க்கும் ஆதாரமான அந்த ஒற்றை சத்தியத்தை அடையிறது தான் உண்மையான தீர்வு. இதுவே இந்த விளக்கத்தோட முழு சாராம்சம்.